Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.6ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா obtain the Cartesian form of the locus of z equal to x plus iy in each of the following cases. இப்போ first subdivision என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். First subdivisionல real of iz the whole square equal to 3. இப்போ இதுல real of I into z என்ற வேல்யூ x plus iy அப்படி நம்ம substitute பண்ணலாம். அப்போ the whole square equal to 3. அப்போ real of இப்போ I into x வந்து ix அப்படின்னு வரும் plus I into iy அப்போ I square y I square ஓட வேல்யூ என்ன -1 அப்போ -1 into y வந்து -y அப்படின்னு வரும் அப்போ real of ix minus y the whole square equal to 3. ஸோ இப்போ real of ix minus y இதில் real part என்ன -y அப்போ -y the whole square equal to 3. அப்போ -y the whole square equal to 3 னா y square equal to 3. So இதான் வந்து first subdivision ஓட answer. இப்போ second subdivision பார்க்கலாம். Imaginary of 1 minus I into z plus 1 equal to 0. இப்போ imaginary of 1 minus I into z ஓட value x plus iy அப்படி நம்ம substitute பண்ணலாம் plus 1 equal to 0. அப்போ imaginary of multiply பண்ணலாம் 1 into x வந்து x அடுத்து 1 into iy வந்து plus iy அடுத்து minus I into x வந்து minus ix அடுத்து minus I into iy அப்போ என்ன வரும் minus I square y I square ஓட வேல்யூ -1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால அப்போ +1 அப்போ +1 into y வந்து plus y அப்புறம் +1 equal to 0. இப்போ இதில் இமேஜினரி பார்ட் வந்து கேட்குறாங்க அப்போ இதில் இமேஜினரி பார்ட் அதுக்கு முன்னாடி இமேஜினரி ஆஃப் இப்போ x plus I வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா இப்போ மீதி என்ன வரும் y minus x அப்படின்னு வருமா plus y plus 1 equal to 0. இதில் imaginary part என்ன y minus x அப்போ y minus x equal to 0 அப்போ நம்ம y equal to x இல்லைனா x equal to y அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் modulus of z plus I equal to modulus of z minus 1. இப்போ z பதிலா x plus iy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ modulus of x plus iy plus I equal to modulus of x plus iy minus 1. இப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணி எழுதலாம் அப்போ x plus I வந்து காமனாக எடுத்திங்கன்னா y plus 1 இப்போ மாடுலஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x minus 1 plus iy. இப்போ மாடுலஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus y ஸ்கொயரா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே x ஸ்கொயர் இப்போ yக்கு பதிலாக இங்கே y plus 1 அப்போ plus y plus 1 the whole square ஈக்குவல் டு இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ x minus 1 the whole square plus y square. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ் பண்ணோம்னா ரூட் வந்து கேன்சல் ஆகும் அப்போ என்ன வரும் x ஸ்கொயர் plus y plus 1 the whole square equal to x minus 1 the whole square plus y square அப்படின்னு வரும் அப்போ x ஸ்கொயர் இப்போ y plus 1 the whole square வந்து y square plus 2y plus 1 அப்படின்னு வருமா ஏன்னா அது a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் x ஸ்கொயர் மைனஸ் 2x plus 1 அப்படின்னு வரும் ஏன்னா அது a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது plus y square இப்போ x square கேன்சல் ஆகும் y square கேன்சல் ஆகும் 1 கேன்சல் ஆகும் அப்போ மீதி இருக்கிறது என்ன 2y equal to minus 2x இப்போ minus 2x அந்த சைட் போச்சுன்னா plus 2x அப்போ 2y plus 2x equal to 0 அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது மூலமாக நம்ம x plus y equal to 0. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம் z bar equal to z inverse அதாவது z bar equal to z inverse அப்போ z bar equal to z inverse நீங்கள் 1 by z அப்படின்னு எழுதலாம் இப்போ z வந்து அந்த சைட் போச்சுன்னா z into z bar equal to 1 அப்படின்னு வருமா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் z into z bar equal to modulus z the whole square ஸோ அதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ modulus z the whole square equal to 1 அப்போ மாடுலஸ் ஆஃப் zக்கு பதிலாக நீங்கள் x plus iy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ மாடுலஸ் ஆஃப் x plus iy the whole square equal to 1 அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மாடுலஸ் ஆஃப் x plus iy வந்து கண்டுபிடிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் x plus iy என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus y square அப்படின்னு வருமா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus y square the whole square equal to 1 அப்போ ஹோல் ஸ்கொயர்னால் இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகும் அப்போ என்ன வரும் x square plus y square equal to 1. ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியாச்சு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.